students, இந்த வீடியோல நம்ம 9th standard math exercise 2.4 ல இருக்கிற 5th sum பார்ப்போம். புது புக்ல exercise 2.3 ல 5th sum. இதுல 4 sum இருக்கு. நான் first sum போடுறேன். மீதி 3 sum நீங்களே ட்ரை பண்ணுங்க. first sumல இருக்கிற பாலினாமியல் நம்ம p(x) ன்னு எடுத்துப்போம். p(x) = x³ - 2x² - x + 2. இப்போ இதோட ஃபேக்டரை கண்டுபிடிக்கணும். ஃபேக்டரைஸ் பண்ணனும்னா இந்த பாலினாமியலோட ஃபேக்டர்லாம் கண்டுபிடிக்கணும். First நம்ம x - 1 இந்த பாலினாமியலோட one of the factor இருக்கன்றத செக் பண்ணுவோம். 0 of x - 1 என்ன வரும்? x - 1 = 0. அப்ப x = 1. இப்போ இந்த பாலினாமியல்ல x க்கு பதிலா நம்ம 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். 1³ - 2 1² - 1 + 2. 1³ என்ன வரும்? 1 வரும். -2 இங்க இருக்கு. 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான். 1 * 1 1 தான். அப்ப -2 * 1 -2. ஓகே. இங்க -1 இருக்கு. இங்க +2 இருக்கு. இந்த +1 -1 கேன்சல், -2 +2 கேன்சல். அப்ப p(1) = 0 வந்துச்சு. அப்போ by factor theorem x - 1 is a factor of the polynomial x³ - 2x² - x + 2. ஓகே, ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மீதி இன்னும் ரெண்டு ஃபேக்டர் இருக்கு, அது கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இத நம்ம x - 1 வர மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். x - 1 வந்து காமனா வர மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். x³ - 2x² - x + 2. x³ அப்படியே இருக்கட்டும். இத நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம். -x² - x² ன்னு. அடுத்தது இங்க -x இருக்கு. இத நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம். plus x minus 2x இந்த plus 2 அப்படியே போட்டுப்போம். இந்த ரெண்டுத்துலயும் நான் x ஸ்கொயரை காமனா எடுத்தேன்னா எனக்கு என்ன கிடைக்குங்க? x கிடைக்கும். இந்த இடத்துல x ஸ்கொயர் வெளியில போயிடுச்சுன்னா இங்க மைனஸ் இருக்கு, அதனால -1 வரும். அதே மாதிரி இந்த ரெண்டுத்துலயும் நான் -x காமனா எடுக்கிறேன். -x காமனா எடுத்தேன்னா மீதி இங்க என்ன இருக்கும்? ஒரு x இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல x போயிடுச்சு, இங்க மைனஸ் இருக்கு. ஆனா இந்த இடத்துல என்ன இருக்கு? +x இருக்கு. அதனால நான் இங்க மைனஸ் போட்டேன்னா என்ன ஆயிடும்? -x + ஆயிடும். -1 x - x - x² -x - 1 + ஆயிடும். அப்ப x * 1 xன்றது வரும். ஓகே, இப்போ -2 காமனா எடுக்கிறேன். -2 காமனா எடுத்தா இங்க என்ன இருக்கு? மீதி x இருக்கு. இப்போ இந்த 2 வெளியில போயிடுச்சு. ஆனா இங்க +2 இருக்கு. என்ன போட்டா +2 வரும்? மைனஸும் மைனஸும் மல்டிப்ளை பண்ணா ப்ளஸ் ஆயிடும். அதனால இங்க -1 போடுறேன். -2 * -1 + 2. இப்போ பாத்தீங்களா, இந்த one of the factor கிடைச்ச x - 1 வந்து நம்ம இந்த இடத்துல காமனா எடுக்க போறோம். இப்போ இந்த x - 1 நான் காமனா எடுக்க போறேன். x - 1 நான் காமனா எடுத்துட்டேன்னா மீதி என்ன டேர்ம்ல வெளியில இருக்கு? x² இருக்கு, இங்க -x இருக்கு, இங்க -2 இருக்கு. இப்போ இதுக்கு நம்ம ஃபேக்டரைஸ் கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம எப்படி ஃபேக்டரைஸ் கண்டுபிடிக்கணும்னா பை ஸ்ப்ளிட்டிங் மெத்தட் வச்சு கண்டுபிடிக்கணும். இந்த டேர்ம் முன்னாடி எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா இருக்கும். இங்க இருக்கிற 1 இது கூட மல்டிப்ளை பண்றப்ப என்ன வரும்? இந்த லாஸ்ட் டேர்ம் கூட மல்டிப்ளை பண்றப்போ 1 * -2 -2. மிடில் டேர்ம் என்ன இருக்கு? x க்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். இங்க மைனஸ் இருக்கிறதுனால -1. நான் ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்றப்ப இந்த லாஸ்ட் டேர்ம்ல இருக்கிற -2 கிடைக்கும். அதே ரெண்டு நம்பரை நான் ஆட் பண்றப்பயோ மைனஸ் பண்றப்போ இந்த மிடில் டேர்ம் முன்னாடி இருக்கிற நம்பர் எனக்கு கிடைக்கும். மிடில் டேர்ம் முன்னாடி இருக்கிற நம்பர் என்னது? -1. இப்போ 2 எது கூட மல்டிப்ளை பண்ணா 2 கிடைக்கும்? 2 1 கூட மல்டிப்ளை பண்ணா தான் 2 கிடைக்கும். 2 1s are 2 or 1 2s are 2. இப்போ 2 கிடைக்குது. ஆனா இங்க என்ன இருக்கு? -2 இருக்கு.
அதே மாதிரி இங்க -1 இருக்கு. இந்த ரெண்டு நம்பர்ல ஒரு நம்பர் வந்து நம்ம மைனஸ் போட்டாதான் இங்க இருக்கிற -2 இங்க -1 கிடைக்கும். இப்ப பெரிய நம்பர் நான் -2 போட்டாதான் எனக்கு என்ன வரும்? -1 வரும். ஓகே, -2 + 1 என்ன கிடைக்கும்? -1 கிடைக்கும். அதனால 1 + -2 இந்த மிடில் டேர்மை நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். x - 1 இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி போட போறோம். x2 இங்க 1 தானே போட்டிருக்கேன், அதனால +x, இங்க -2 போட்டிருக்கேன், அதனால -2x -2. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ல எது காமனா இருக்கு? x இருக்கு. x நான் காமனா எடுத்தேன்னா மீதி என்ன இருக்கும்? x தான் வரும். x × x x2. இங்க x வெளியில எடுத்துட்டேன், அதனால +1 போட்டுடலாம். x × 1 x, இது x + 1 இங்க போட்டுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் -2 போட்டேன்னா -2 × x -2x -2 × 1 -2 x - 1. இப்போ இந்த இடத்துல காமனா என்ன இருக்கு? x + 1. வெளியில என்ன டேர்ம் இருக்கு? x - 2. Therefore x - 1 x + 1 x - 2 is a factors of x³ - 2x² - x + 2. ஸ்டூடண்ட்ஸ், இந்த சம் புரிஞ்சுதா? இந்த சம்ல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி 3 சம் இருக்கு, அந்த 3 சம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுலயும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இதே மாதிரி சம்ஸ்லாம் நீங்க பார்க்கணும்னா என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you and take care.